ஹாய் நண்பா. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து 38 மாவட்டங்கள் வழியாக இருக்கக்கூடிய 214 கோவில்களில் அறங்காவலர் வேலைகளுக்கான அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த அறங்காவலர் ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் பல்வேறு விதமான கோவில்கள் இருக்கு. இந்த கோவில்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் தான் வருது. உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்திலையுமே 2லிருந்து 3 கோவில்கள் இந்து கோவில்கள் தமிழ்நாடு அரசின் கீழ் தான் இயங்கிக்கிட்டு வருது. இந்த கோவில்களில் மொத்தமாக 214 காலியிடங்கள் 214 கோவில்களில் வந்திருக்கு. அறங்காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கான விண்ணப்பங்கள் தான் தற்பொழுது வரவேற்கப்படுகின்றது. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமனம் செய்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பரம்பரை முறைவழி சாரா அப்படின்னா ஆல்ரெடி அறங்காவலர் ஜாப்ல இருக்கிறவங்க, அந்த பரம்பரை வழியா அவங்க பரம்பரையில் இருக்கிறவங்க அந்த வேலைக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் காமன் பீப்புள் அப்ளை பண்ணுறதுக்கு, சரிங்களா, ஆல்ரெடி அறங்காவலர் இருக்கிறவங்க பரம்பரையாக அந்த ஜாபுக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்க அப்ளை பண்ணக்கூடாது. காமன் பீப்புள் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு 3 கேட்டகரியில் நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். முதல் வழி பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். இரண்டாவது வழி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை டவுன்லோட் போட்டு அதை ஃபில் பண்ணி நீங்கள் நேரிலோ இல்லைனா அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 விதமான கேட்டகரியில் இந்த ஜாபுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா வர ஜூலை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் கடைசி தேதி சொல்லியிருக்காங்க. ஒரு ஜாபுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்குள்ளே டேரெக்டாக வந்துடுங்க. இதில் உங்களுடைய மாவட்டத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அதனுடைய வட்டம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிடுங்க. அதனுடைய கிராமம் என்ன அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மாவட்டம், வட்டம், உங்களுக்கு அதாவது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கோயில்களுக்கான மாவட்டம், வட்டம், கிராமம் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ அதிலே நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இந்த அறங்காவலர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் குறைந்தபட்சம் 25 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும், சரிங்களா. கூடுதலாக இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதி 26இல் தகவின்மை குறித்து சொல்லப்பட்டுள்ள குறைபாடுகள் எவையேனும் உள்ளவர்கள் நியமனம் செய்யப்பட அருகதையற்றவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள் கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. முதலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்து சமயத்தினை பின்பற்றாதவர்கள். இந்த வேலை வாய்ப்பு முழுக்க இந்து சமய கோவில்களில் தான் இருக்குது. அதனால் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்து மதத்தை சாராதவர்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரிமினல் கேஸ் வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது நீதிமன்றத்தில் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ண முடியாது. யாதொரு கோயிலில் தர்மகர்த்தாவாக ஏற்கனவே இருந்து நிர்வாக குழுவினரால் அல்லது மேற்படி சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளால் நீக்கிவிடப்பட்டவர்கள் அல்லது தள்ளிவிடப்பட்டவர்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க, அருவருக்கத்தக்க நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. மேற்படி கோயிலுடன் இணைக்கப்பட்டுள்ள கட்டளைகளில் அறங்காவலராக இருப்பவர்கள் ஆல்ரெடி அறங்காவலராக இருப்பவர்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் சொன்ன மாதிரி மாவட்டம், வட்டம், கிராமம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு வேணுமோ அந்த மாவட்டத்தின் பெயர், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டத்தின் பெயர் அண்ட் தென் கிராமத்தின் பெயரை நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். திருக்கோவிலுடைய எண் அண்ட் தென் அந்த திருக்கோவிலுடைய முகவரி கொடுத்துருப்பாங்க. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது. அப்ளிகேஷன் இணைய வழியாக அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 22 ஜூலை. அதுக்கப்புறம் அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கலாம். அண்ட் ஒரு ஜாபுக்கும் தனித்தனியாக விண்ணப்பித்தல் அப்படிங்கிற இணைய வழி விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் நேரடியாக இல்லைனா அஞ்சல் முறை மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல விண்ணப்பம் பதிவிறக்கம் அப்படிங்கிற ஒரு டேபை கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடச்சிரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்கக்கூடிய தகவல்களை தெளிவாக நீங்கள் தமிழ்லேயே யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு, ரொம்ப முக்கியமாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் சரிபார்ப்பு பட்டியல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக ஒரு 8 டாக்குமெண்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இல்லைனா அஞ்சல் மூலமாக இந்த ஜாபுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதிவேற்ற அப்படின்னு சொல்லி ஒரு டேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்டை இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி கூட இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். 5 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே வேண்டாம், எனக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னா இணைய வழியில் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜாபுக்கும் தனித்தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. அண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற கேப்சா வேல்யூவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுங்க. உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வரும். அதில் ஃபர்தராக வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் இருந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் ஹையஸ்ட்டாக படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஜாபுக்கு பர்டிகுலராக இதுதான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ 10th 12th டிகிரி, பிஜி டிகிரி இந்த மாதிரி எது வரைக்கும் நீங்கள் ஹையஸ்ட்டாக படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. 12th வரைக்கும் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய மதிப்பெண்களை டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி டிகிரி வரைக்கும்னா டிகிரி வரைக்கும், பிஜி டிகிரினா பிஜி டிகிரி வரைக்கும், ஹையஸ்ட்டாக எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அந்த எல்லா தகவலையுமே கொடுத்து ஆன்லைன் வழியாக கூட நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது ஒரு முறையின் மூலமாக இந்த ஜாபுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர் நியமனம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக காமன் பீப்புள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்புகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.